ஓகேம்மா. வெரி குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3rd லெசன்லேருந்து போகலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் லெசனில் ஒரு ஐடியாஸ் கொடுத்துருந்தோம். ஒரு குழந்தைய பற்றி பார்த்தோம். அந்த குழந்தை பேர் என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரான்ஸ் அட் ரெஸ்ட். எஸ். என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது அந்த குழந்தை பேர் தான் சார்ஜ். ஓகேங்களா? சார்ஜ்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட கேரக்டர் தான் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம். அது எப்படி சிரிக்குதா, அழுகுதா, அதோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். அதான் ஃபஸ்ட் லெசன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அந்த குழந்தையோட கேரக்டரு. இப்போ அந்த குழந்தை என்ன ஆச்சு, ஒரு 2 வயசாகிடுச்சு. அப்படியே நகர ஆரம்பிச்சிச்சு. அந்த நகர ஆரம்பித்தோன்னே அப்போ அதோட கேரக்டர்லாம் நம்ம படித்தோம். அது பேர் தானே கேட்டிங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபஸ்ட் லெசனில் அந்த குழந்தையோட கேரக்டரை பார்த்தோம். 2வது லெசனில் அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர பெரிய ஆளாகிடுது. இப்போ நம்ம அதை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம். ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அதோட நேச்சரை நம்மளுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். அதுகிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது, அதோட கேரக்டர் என்னென்ன, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதுதான் இந்த லெசன், 3rd லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போனோடனே அதை ரியல் கேரக்டர், வேறு என்னென்ன கேரக்டர் இருக்குது, என்னென்ன டேலண்ட் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த லெசனோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்டிசம். நம்ம அந்த சார்ஜுங்கிற ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கிட்ட இன்னொரு கேரக்டர் இருக்குது, மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. மேக்னட்டிசம் அண்டு மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இப்போ அந்த 3rd லெசனும் கொஞ்சம் பெரிய லெசன் தான். 2 பார்ட்டாக இருக்குது. மேக்னட்டிசம் அதோட இன்ட்ரொடக்ஷன் அது எல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துடும். அவரை கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு மேக்னட்டிசத்துக்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம இவ்வளோ நேரம் கரண்ட்டை பற்றி படித்தோம்னா செகண்ட் லெசனில் அந்த கரண்ட்டு தான் மேக்னெட் தான் சொல்ல வரோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய லெசன் தான், ஆனால் ஈஸி. இந்த லெசன் வந்து இப்போ 2 பார்ட்டுமா, இது ஒரு 70 பக்கத்துட்டு வரும். ஆனால் ஆல்ரெடி உனக்கு இப்போ இந்த லெசன் நீ படிச்சிட்டிங்க சொன்னால் நம்ப முடியுது அவங்களால. இந்த 3rd லெசன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க. எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட் லெசனில் படிச்சிங்களே அது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட் லெசனில் என்னெல்லாம் படித்தா ஞாபகம் இருக்குங்க நம்மளுக்கு? சும்மா பார்த்தெல்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட் லெசனில் கூலும்ஸ்லாம் படிச்சிங்களா? அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இஎஸ்எஃப்னு போடுறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி படிச்சிங்க, ரைட்டு. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படிச்சிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்படியே நம்ம இங்கே ஃபஸ்ட் லெசன் படித்தது அப்படிங்க வரும். நீங்கள் ஆக்சியல் லைன் படித்தோமா, டைபோல் படித்தோமா, டைபோலு, ஆக்சியலு, ஈக்குட்டோரியலு. நான் சொல்கிற வார்த்தையில் தெரியுதா பாருங்கள். ஈக்குட்டோரியலு, அப்புறம் டார்க்கு, பொலஸ் எனர்ஜி ஸ்டோர்டு இன் டைபோலு. ஓகேங்களா? இது அப்படியே திருப்பி என்ன பண்ண போகிறோம், ரிப்பீட் பண்ண போகிறோம். எவ்வளோ டாபிக்ஸ் இருப்பாருங்க. அப்படியே திருப்பி இந்த 3rd லெசனில் வரப்போகுது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிக்கணும். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோமா, இங்கே என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான் மணி. வேறு பாதி லெசன் நீ முடிஞ்சு போயிடும். 70 பக்கத்தில் ஒரு அரௌண்டு 20 பேஜஸ் இதுதான் வந்து இருக்கும். ஸோ அதை முடிச்சு விட்றலாம். அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் தருவாங்க. அப்புறம் அப்படியே செகண்ட் பார்ட்லாம் ரொம்ப சிம்பிள், ஃபுல்லாகவே டெரிவேஷன் தாங்க. தியரி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் இந்த லெசன் வந்து நீங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? அதனால் அடுத்தடுத்த படிச்சுட்டு வந்துங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா மேக்னட்டிசம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரண்ட்டுக்கு என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாகவே இதில் ஒரு 20 பேஜ் வந்துடும். ஒரு 10 பேஜ் தியரியாக வரும். ஃபுல்லாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் தான் வரும். அதனால் அதையும் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். எப்பொழுதுமே ஒரு லெசன் ஆரம்பிக்கும் போது ஒரு கோட் சொல்லுவோம். அதான் புக்கில் உள்ள கோட் தான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 125ல் வில்லியம் கில்பர்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறார், இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்புல இந்த உயிர்னு சொல்கிறாங்க, ஆன்மா. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியுமா நம்மளால்? நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குது? unable to detect. எஸ்மா. அது நம்ம ஒன்றும் ஆனால் இருக்குங்கிறது உண்மை. அது எப்படி உருவாச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எல்லாமே ஒரு புதிர் மாதிரி தானம்மா இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் எப்படி இருக்குது,
அந்த ஆன்மா மாதிரி தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எர்த்துக்கு மேக்னெட்டிக் நேச்சர், ஈவன் தோ எர்த்துக்கே இந்த மேக்னெட்டிக் நேச்சர் இருக்குங்கிறாங்க. எர்த்தை வந்து ஒரு பால் மாதிரி இமேஜின் பண்ணிங்க, அந்த பால் சுற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த பாலுக்கும் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு ஸ்டில் இட் இஸ் அன்பிரடிக்டபிள், ஆனால் நேச்சரில் இருக்குது. நம்ம உடம்புல எப்படி சோல் இருக்குங்களோ அந்த மாதிரி மேக்னெட்டிக்கு எஃபெக்ட்டு நம்ம உலகத்தில் உள்ள அனைத்து பொருளையும் இருக்குது, ஈவன் எர்த்தில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லியம் கில்பர்ட் சொல்கிறார். ஓகேங்களா, ரைட். ஆனால் இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேக்னெட்டு, நோ டவுட்டு. இந்த வார்த்தை என்ன பண்ணுது, நம்மளை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. ஏன்னா மேக்னட்டிசம் அது இல்லாத இடமே கிடையாது. மொதல் 4 பேஜ் ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 2 மார்க் தான். அதனால் என்ன சொல்கிறத ரைட்டாக கவனிச்சிக்கிட்டா போதும். சரி, இப்போ நம்ம ஏதோ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நம்ம டிவைஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம இன்னொரு மெஷினை தான் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம டெக்னாலஜிக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, டெக்னாலஜிக்கல் டெவலப்டு பொருளாக என்னென்ன பார்க்குறீங்க, ஆளுக்கு ஒரு பொருள் சொல்லுங்கள். வாஷிங் மிஷின், எஸ், வாஷிங் மிஷினு, டிவி. இப்போ கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறீங்க நீங்கள்? மொபைல் ஃபோனு, அதில் இருக்குது மெமரி இருக்குது, மெமரி கார்டு இருக்குது, சில பேருக்கு ஹெட்ஃபோன் போட்டிருப்பேன், டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, லேப்டாப்பு, பென்ட்ரைவு. ஓகேங்களா, நீ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கூட சொல்கிறோம்ல, ஃப்ரிட்ஜ் இல்லாமலும் இருக்க முடியாது, ஃபேனு, நீங்கள் எந்த பொருள் வேணால் எடுத்துங்க. ஓகேங்களா, அந்த பொருளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு என்ன மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட். இப்போ மொபைலில் மேக்னெட்டிக் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குல்லம்மா, ஃப்ரிட்ஜு டோர் இருக்குது பாருங்கள், லைட்டாக சாத்தினா போதும், அதுவே சாத்திக்குதா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுதா இல்லையா. அப்போ அந்த டோரோட ஃப்ரிட்ஜோட டோரில் கூட அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வச்சுருக்காங்க. சின்னோண்டு மெமரி கார்டு. இப்போ நம்மளே படித்ததை மறந்து போடுறோம். நீ அதை கண்ணு முடிச்சு படிச்சிருப்ப, இப்போ யோசிச்சு பார்த்தா மறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இல்லை போன வாரம் படித்தா நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் ஒரு சின்ன 2 GB மெமரி கார்டில் எவ்வளோ விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கேன். இப்போ அந்த மெமரி கார்டுங்கிறது ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது. அதனால் இந்த லெசனை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இந்த இது ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, மேக்னடைட்னு ஒரு மெட்டீரியல் தான். உங்களுக்கு அந்த கெமிக்கல் ஃபார்ம்லாம் இருக்கும், Fe3O4. ஓகேங்களா, அதாவது மேக்னடைடு இது என்ன இது கெமிக்கல் ஃபார்மில் அதை படிக்க முடியுமா, அதை Fe3O4. மேக்னடைட் தான் சொல்கிறாங்க, அதாவது பேர் இருக்கும், நீ பார்த்துங்க. ஸோ மேக்னடைட் ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் மாதிரி, ஒரு கருங்கல் மாதிரி எடுத்துங்களேன். அவை மேக்னடைட்னு ஒரு கல் இருக்குது, அதுக்கு தான் இந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. அதனால் அதுக்கு பேர் மேக்னெட்னே வச்சிடுறாங்க. ஓகேங்களா, Fe3O4 கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் இல்லாத இடமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் எங்கேயாவது இருக்கும். ஓகேங்களா, ஈவன் இப்போ நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோம், எர்த்தில் இருக்கோம். எர்த்துக்கு என்ன இருக்குது, மேக்னெட் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் எஃபெக்டை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே செகண்ட் பார்ட் சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் கரண்ட்டை பற்றி படிச்சிருந்தோம். உனக்கு கரண்ட்டை பற்றி A to Z எல்லாமே தெரியும். முதல்ல சார்ஜோட கரண்ட்லாம் பார்த்தோம், அதுலேருந்து எப்படி கரண்ட் வருதுன்னு பார்த்தோம். கரண்ட் என்ன, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன, வோல்டேஜ் என்ன, A to Z உனக்கு தெரியும். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கரண்ட்டு இப்போ ஒரு ஒயரில் கரண்ட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு, இதை சுற்றி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ராக்ட் பண்ணி எழுதப்போ அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இடத்துலாம் டேஞ்சர்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாவா இல்லையா, இல்லை ஹெவி ஒயர் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, டேஞ்சர், அது மாதிரி போகாதீங்க, ஹை வோல்டேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான கரண்ட்டு போகும்போது, அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது தெரிஞ்சு வச்சுங்க, இபி ஒன்று, இபினா எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு நினச்சிக்காங்க, ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அது பக்கத்தில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும். இவங்க 2 பேர் ட்வின்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அந்த இன்ட்ரோடக்ஷனை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இந்த 2 ஏரியாவில் தான் முதல்ல மேக்னட்டிசம்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஃபெக்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, அது வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே 4th லெசன் இதோட அப்படியே ஆப்போசிட்டாக போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான ஆன்சர் தான் 4th லெசன். ஓகேவா, அந்த 2 லெசன் நம்ம
சூப்பராக படிச்சுட்டு போயிடலாம். சரி, ஒரு ஐடியா கிடச்சிருச்சா என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு? Yes, sir. ஓகேம்மா. அப்போ மேக்னெட்டிக் தான் இது வந்து நேச்சரில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நேச்சர்லேயே இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 126ல் ஒரு பேர்டு கொடுத்துருக்காங்களே, அந்த பேர்டு பேர் என்னம்மா போட்டிருக்காங்க? சிட்டுக்குருவியா? பேர் என்ன பண்ணிருக்காங்க? Zebra finch bird. ஜிப்ரா ஃப்ரெஞ்ச் பேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை நீ எங்கே விட்டாலும் கரெக்டாக என்ன பண்ணிடும். இப்போ நம்ம பொதுவாகவே படிச்சிருப்போம், பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதாவது அந்த சீசனுக்கு போகும். வேறு கண்ட்ரிலேருந்துலாம் நம்ம வேடந்தாங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி எங்கேருந்தோ அந்த கரெக்டாக அந்த பிளேஸுக்கு வருது? இப்போ வேடந்தாங்கல்ல என்ன தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதாவது அது எல்லாமே என்னது, ஒரு மேக்னெட்டிக் ட்ரான்சாக்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், வழி கேட்டு போயிடுவோம். இந்த பேர்ட்ஸ்லாம் எப்படி வருது? அதுவும் பல ஆயிரம் கிலோமீட்டர், பல கோடி கிலோமீட்டர் கூட தாண்டி போகுது. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான். அது எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த ஜீப்ரா ஃப்ரெஞ்ச் பேர்டு இருக்குல்ல, அது இறந்த ஜீப்ரா ஃப்ரெஞ்ச் பேர்டோட அந்த கண் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரியுது, அது கண்ணில் என்ன இருக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் உள்ள ஒரு பொருள் இருக்குது. அந்த பேர் அண்டர்லைன் பண்ணிக்குமா, ஒரு ப்ரோட்டீன் இருக்குமா அதோட கண்ணில். டியூ டு ப்ரோட்டீன் கிரிப்டோக்ரோம் CRY4 அப்படின்னு போட்டுருக்காங்க. CRY4 அண்டர்லைன் பண்ணிங்க, ஏதாவது ஒன் மேலே கேட்டால் பார்த்துக்குவோம். ஸோ கிரிப்டோக்ரோமு CRY4 எங்கே இருக்குது? அதோட ரெட்டினால் இருக்குது கண்ணில். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம வேடந்தாங்கல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ அந்த கண்ணில் உள்ள மேக்னெட்டிக் எஃபெக்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த மேக்னெட்டை தேடி அது போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது. அதாவது நேவிகேஷனுக்கு பேர்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுது, அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜீப்ரா ஃப்ரிஞ்ச் பேர்டில் கண்டுபிடிச்சாங்க. ஜீப்ரா ஃப்ரிஞ்ச் பேர்டு, ஃபின்ச்சா? ஆமாம், ஜீப்ரா ஃபின்ச் பேர்டு. அதோட கண்ணில் ரெட்டினால் என்ன இருக்குது, CRY4 அப்படிங்கிற ஒரு கிரிப்டோக்ரோம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரோட்டீன் அது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது, அந்த பேர்டு பலாயிரம் கிலோமீட்டர் பறந்து போகுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பேர்டு அதுக்கு பயன்படுது நேவிகேஷனுக்கு அது பயன்படுத்துது. அப்போ நம்மளும் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஸோ அப்படி நம்ம மேக்னடிசத்தை ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் நேவிகேஷன், ஏர் நேவிகேஷன், ஷீ நேவிகேஷன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து கிளம்புறோம், எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட்டு போகுது. எப்படி கரெக்டாக போய் ரூட்டு பிடிச்சி போகிறாங்க, கரெக்டாக லேண்ட் ஆகுறாங்க. எல்லாமே அந்த டைரக்ஷன்லாம் எல்லாமே மேக்னெட்டிக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ கடல் வழி போக்குவரத்துலாம் கூட உங்களுக்கு தெரியும், கையில் காம்பஸ் வச்சுருப்பாங்க கரெக்டாமா. அப்போ இந்த காம்பஸ் வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, மேக்னெட்டிக் எஃபெக்ட் வச்சு தான் அந்த டைரக்ஷன் கண்டுபிடிச்சே போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆரம்பித்தது நேவிகேஷன் தான். நேவிகேஷன் ஆரம்பித்து இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் எஃபெக்டை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட். அப்போ அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட், மேக்னடிசத்தை ஃபஸ்ட்டு எதில் சார் பார்த்தாங்க அப்படின்னா, எதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி அப்படின்னா, நம்மளோட எர்த்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்குமே மேக்னெட்டிக் நேச்சர். இப்போ நம்ம உடம்புல கூட என்ன இருக்குது, மேக்னெட்டிக் நேச்சர் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம உடம்புல ஆட்டம்ஸ் இருக்குது, சார்ஜஸ் இருக்குது. அப்போ சார்ஜுக்கு அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய இடம் எர்த்து தானே. அப்போ எர்த்தில் என்ன பண்ணிடுவோம், அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது. அப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ். இதெல்லாம் ஒன்றும் கொஸ்டினே கிடையாதுமா, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ ஒரு பூமியோட படம் வரைய சொல்கிறேன், நீங்கள் எப்படி வரைவீங்க, ஞாபகம் இருக்கா சின்ன கிளாஸஸில்? இப்போ எர்த்தோட படம் வரையணும், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸ்பெரிக்கல் ஷேப் ஒரு ஆக்சிஸ் போட்டு. வெரி குட்மா. எப்படி ஸ்பெரிக்கல் ஷேப் போட்டுருவீங்க, அப்புறம் நடுவில் இப்படி லைன்ஸ் வரைவீங்களா, லாட்டிடியூட்ஸ் வரைவீங்களா, இப்படி வரைவீங்களா, அப்புறம் இப்படி வர வரைஞ்சி விட்ருவீங்க. இதெல்லாம் ஃபுட்பால் மாதிரி போயிடுச்சு. சரி, இதை இப்படி வரைஞ்சிருவீங்க. வேறு உங்களுக்கே தெரியாமல் இப்படியும் பண்ணியிருப்பீங்களே. இதுதான் எர்த்து. ஞாபகம் இருக்காங்களா, ஜாகிரஃபியில் படிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? இந்த எர்த்துக்கு சடம் முளைச்சிருச்சுன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வரைஞ்சிருப்போம். வரைஞ்சதில்ல, நானே சொல்கிறேன் சாரி, நான் இப்படி தான் வரைஞ்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஞாபகம் இருக்காடா, இப்படி தானே வரைவீங்க எர்த்தை இல்லையா? இருக்கீங்களா? எஸ் சார். சரி, ரைட்டு. ஸோ நம்ம ஒரு இடத்தோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாலே இப்படி தான் வரைவோம். ஓகேங்களா?
ரைட்டு. இப்போ இந்த மாதிரி கோடு கூட போட்டுருக்கோம், லேட்டிடியூட்ஸு லாஞ்சிடியூடு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த எர்த்துங்கிறது இருக்குல்ல, இப்போ எர்த்து வந்து ஒரு ஜைஜாண்டிக் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டியூனோவில் வில்லியம் கில்பர்ட் அவர் தானேப்பா அந்த கோட்டு சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ அதாவது 1600 இந்த டியூனோவில் நோட் பண்ணுங்கள். வில்லியம் கில்பர்ட் என்ன சொல்கிறாரு, எர்த்துங்கிறது ஒரு ஜைஜாண்டிக் மேக்னெட். அந்த வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. ஜைஜாண்டிக் மேக்னெட் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம இப்போ காந்தம் என்ன பண்ணும், காந்தம் என்னம்மா பண்ணும், மேக்னெட் என்ன பண்ணும், அட்ராக்ட் அதர்ஸ். ஆமாம். இப்போ ஒரு அந்த அயான் எலமெண்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இது இழுத்துக்கும். எல்லா பொருளையுமே அதை அட்ராக்ட் பண்ணணும் வச்சுங்க. மேக்னெட் நேச்சர் உள்ள அனைத்து பொருளையும் அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி இப்போ நம்ம எர்த்தில் எல்லாருமே அட்ராக்ட் ஆகி உட்காந்துருக்கோம், கரெக்டாக? அப்போ எர்த்துக்கு நேச்சராகவே என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் அவர் ஒரு பேரே சொல்லிக்கிறாரு, எர்த் இஸ் அ ஜைஜாண்டிக் மேக்னெட். ஜைஜாண்டிக்னா என்ன, பெருசுன்னு அர்த்தம், ரொம்ப பெருசு. ஸோ அப்போ எர்த்துங்க ஜைஜாண்டிக் மேக்னெட்டு. ஆனால் அது எர்த்துக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு யாராலுமே சொல்ல முடியல. பலரும் என்ன பண்ணுறாங்க, பல சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணுறாங்க. இதில் நியூட்டன் ஒன்றும் அந்தளவுக்கு நியூட்டன் உள்ளே வரல. வந்திருந்தால் இதுக்கான ரியல் சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நியூட்டன் ஐன்ஸ்டீன்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் நேச்சர் என்னங்கிறத 4 பேர் 4 விதமாக சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ இன்னமும் என்ன பண்ணியிருக்காங்க, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எர்த்துக்கு மேக்னெட்டிக் நேச்சர் எதனால் வரலன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? பொதுவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எர்த்து வந்து சும்மா ரெஸ்ட்டில் இருக்காது. அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்பின்னிங் நேச்சரில் கூட என்ன வரலாம், ஒரு எர்த்து சுற்றுறதுனால அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்புறம் வேறு என்ன ரீசன்லாம் இருக்கலாம். ஏன்னா இப்போ எர்த்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அந்த ஓர்ஸ்லாம் கிடைக்கிது. அந்த தாத்து பொருட்கள்னு சொல்கிறோம்ல, ஓர்ஸு, இந்த கனிமங்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ரீசனால் கூட என்ன இருக்கலாம், இப்போ ஒரு இடத்துல அதிகமான ஓர் இருக்குன்னா அந்த இடத்துல அதிகமான ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ அதிகமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எர்த்தோட எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த நேச்சரில் உள்ள எலமெண்ட்ஸு, அதனால கூட அந்த மேக்னெட் நேச்சர் வரலாம். ஓகேங்களா? இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னமும் அதை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வேணால் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், மேக்னெட் நேச்சர் எர்த்துக்கு எதனால் வந்துச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், கரண்ட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? நம்ம எர்த்தில் அவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கரண்டால் தான் என்ன கிடைக்கிது, நம்ம எர்த்தில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு கரண்ட்டு பவர் கட்டுன்னு வச்சுக்கோ, எர்த்து ஃபுல்லாக பவர் கட்டுன்னு வச்சுப்போம். அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் குறையலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல ரீசன் இருக்குடா எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரீசன். இன்னமும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ கில்பர்ட் என்ன சொல்கிறாரு, எர்த்தே ஒரு மேக்னெட்டுங்கிறாரு. இப்போ நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோமா, ஒரு மேக்னெட் மேலே தான் உட்காந்துருக்கோம், புரியுதா? அப்போ எர்த்தே ஒரு ஜைஜாண்டிக் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தியரி ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன் ஃபெயிலியரு? இப்போ ஒரு மேக்னெட்டை சூடு பண்ணால் என்னமா ஆகும், மேக்னெட் நல்லா அட்ராக்ட் பண்ணுது, சூடு பண்ணால் லாஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. வெரி குட், இட் லாஸஸ் இட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு மேக்னெட் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் ஒட்டி பாருங்கள், எதுவுமே ஒட்டாது. அப்போ அது லாஸ் பண்ணுது அதோட ப்ராப்பர்ட்டியை. அப்போ என்ன சொல்கிறேன்னா, எர்த்தோட சென்டரில் ஹெவியான ஹீட் எனர்ஜி இருக்கா இல்லையா, எர்த்துலேயே டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் உள்ளே போக போக என்ன இருக்கும், கோர்லலாம் போனீங்கன்னா நிறைய ஹெவி டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ இந்த டெம்பரேச்சரை என்ன ஆகணும், டெம்பரேச்சரில் அந்த ப்ராப்பர்ட்டி போகணும். ஆனால் அப்படி போகலையே, எர்த்துக்கு என்ன இருக்குது, அந்த மேக்னெட் நேச்சர் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அது இல்லை அப்படின்னு அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டாவது அந்த டூயினோவில் இன்னொரு பேர் போடுறாங்க, ஒரு கோவர். இந்த கோவருங்கிற சயின்டிஸ்ட்டு அவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு ரீசன் வந்து சன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹாட் ரேஸ். இப்போ சன்லேருந்து ஹாட் ரேஸ் வருதுங்களா, அதுதான் தெரியுமே. இப்போ 12 மணிக்கு வெளில போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி சன்லேருந்து ஹாட் ரேஸ் வருது. ஸோ அந்த ரேஸ் என்ன பண்ணுது, எர்த்தோட இப்போ எர்த்து சாஞ்சிருக்கனால டாப்பில் தான் வந்து அதிகமாக ரீச் ஆகும். எர்த்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும், தெரியுங்களா? 23.5 டிகிரி நம்ம படிச்சிருக்கோம் 6வது லெசனில் 11ல். அப்போ அது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஹாட் ரேஸ் வந்து என்ன பண்ணும், இங்கே உள்ள ஏர் மாலிகுல அயனைசேஷன் பண்ணும். அந்த மாதிரி தான் பாட்டம்லேயும், புரியுதா? இப்போ டாப்லேயும் பாட்டம்லேயும் அயனைசேஷன் ஆகிடுச்சுன்னா அங்கே சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். சார்ஜ் அதிகமான அங்கே மேக்னெட்டிக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ படம் வரையும் போது அப்படியே வரைஞ்சிருப்பேன். இது வந்து நார்த்துன்னு எடுத்துப்போம், சவுத்துன்னு எடுத்துப்போம்.
இப்போ நார்த்துலேயும் சவுத்துலேயும் தான் என்ன இருக்கும், மேக்னெட் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேவா? அப்புறம் அதுவுமே ஃபெயிலியர் ஆகுது. இன்னமும் நிறைய எக்கச்சக்கமான தியரி இருக்குது. அதில் ஒரு 2 மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எர்த்துக்கு என்ன இருக்குது, ஆனால் பல தியரி இருந்தாலும் அவங்க ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எர்த்துக்கு மேக்னெட்டிக் நேச்சர் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் வேல்யூ ஒவ்வொரு இடத்துல ஒரு மேக்னெட்டிக் வேல்யூ இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். இப்போ இது வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை இமேஜின் பண்ணி பாருங்கள். இது யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்மா? மறுபடியும் இது ஒரு சார்ஜாக இமேஜின் பண்ணிக்கிட்டா, அது ஒரு பெரிய சார்ஜு, அதை சுற்றி எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இது யூனிஃபார்மாக இருக்கா நான் யூனிஃபார்மாக இருக்கா? யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்ம். ஒரு கண்மணி மட்டும் தான் சொல்கிறாங்க, மற்றவங்க இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் நான் யூனிஃபார்ம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், டேரெக்ஷன் மாறுது பாருங்கள். இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, டேரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் வேல்யூ மாறும். இந்த இடத்துல ஹெவியாக இருக்குது பாருங்கள் லைன்ஸு, இந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வேல்யூ மாறுது, டேரெக்ஷன் மாறுது. அப்போ இது ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன் மாதிரில கேட்டால் சொல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கலாமா? எர்த் கேஸ் டேஷ் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் மேக்னெட். எஸ். அப்போ ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வேல்யூ என்ன சார், நான் எப்படி சார் மெஷர் பண்ணுறது? அப்போ மேக்னெட்டை பேஸ் பண்ணி குவான்டிட்டி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஒரு 3 விதமான குவான்டிட்டி, அதாவது எர்த்தோட எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எர்த்தோட எலமெண்ட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 எலமெண்ட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். எர்த்தோட எலமெண்ட்ஸு என்ன சார் எலமெண்ட்ஸு கேட்டால் மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. இது கூட 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இந்த வார்த்தையில் உங்களுக்கு புதுசாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோம். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேக்னெட்டிக் டிப்பு. பேஜ் நம்ம 127 இருக்கு பாருமா. டிப்பு ஆர் இன்க்ளினேஷன். இது ஐங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறாங்க. 3வது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது தான் பொறுமையாக போய்ட்டு தெரியல சொல்ல. இதெல்லாம் எதுவுமே ஒரு கொஸ்டின் கிடையாது, எல்லாமே ஜிகே மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இது 3மே 2 மார்க்டா, நீங்கள் வேறு எதுவுமே படிக்கணும். ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டாக பீன்னு போடுற ஷார்ட்டாக, ஹரிசாண்டல் பிஹெச்ன்னு போடுறாங்க. ஸோ இந்த 3 எலமெண்ட் இருக்கு பாருங்கள். ஒன்று வந்து டிக்ளினேஷனு, இன்க்ளினேஷனு, டிப். இது ஹரிசாண்டல் காம்பனண்ட் மொத்தம் 3 வேல்யூ. இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சார் இந்த 1 2 3 4 இப்போ 4 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 பாயிண்டில் கண்டிப்பாக என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். கரெக்டாக 4 இடத்துல ஒரே மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த டிக்ளினேஷன் சொல்கிறாங்க. இந்த 1ஆவது பாயிண்டில் டிக்ளினேஷன் வேல்யூ ஒன்று இருக்கும், 2ஆவது பாயிண்டில் ஒன்று இருக்கும், 3ஆவது பாயிண்டில் ஒன்று இருக்கும், 4ஆவது பாயிண்டில் ஒன்று இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அது இந்த இடம்னு அர்த்தம். இப்போ டிக்ளினேஷன் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம ஈவன்தோ இப்போ நம்ம திருவாரூர் மாவட்டம் இருக்குல்ல, திருவாரூருக்குன்னு மேக்னெட் டிக்ளினேஷன் இருக்கும். இப்போ அமெரிக்காலேருந்து ஒருத்தன் கிளம்புறான்னு வச்சுக்க, ஏரோஃப்ளைனில் இங்கேருந்து கிளம்புறாங்க. அமெரிக்கா எங்கே இருக்குன்னே தெரிலம்மா, நீ இமேஜின் பண்ணிக்க. அமெரிக்காலேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூ நோட் பண்ணிப்பாங்க காம்பஸில். அப்போ மேக்னெட் டிக்ளினேஷன் வேல்யூ 13.2 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. அவன் செட் பண்ணுறான்னா அப்படியே ஏரோஃப்ளைன் பறந்து என்ன பண்ணுவோம், எங்கேயோ சுற்றிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிடும். புரியுதா? எப்படி ஏர் நேவிகேஷன் நடக்குதுன்னு? ஏர் நேவிகேஷனாக தான், சி நேவிகேஷனாக தான். மொத்தம் 2 வேல்யூ அவங்களோட சென்சாரில் இந்த 2 வேல்யூ தான் நோட் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வேல்யூ, மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் வேல்யூ. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஈவன் தான் ஒவ்வொரு பிளேஸுக்கும் மாறும், மைனூட்டாக மாறும். இப்போ திருவாரூரில் ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு டிக்ளினேஷன் வேல்யூ இருக்கும், இன்க்ளினேஷன் வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கு, ஏர் நேவிகேஷன், சி நேவிகேஷன் நடக்குது. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன சார் டிக்ளினேஷன் என்ன, இன்க்ளினேஷன் என்ன, 2 2 மார்க், மொத்தம் 3 2 மார்க்னா இதை அப்படியே படிச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பற்றி படிக்கிறோமா, இது பேர் என்னன்னு சொல்லியிருக்கான், ஜியோ மேக்னட்டிசம்.
டெரஸ்ட்ரியல் மேக்னடிசம்னு சொல்லிக்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் எழுதிருங்க. 127 நமக்கு இருக்குது பாருங்கள். நடத்தும் போது சொல்கிறேன், நோட் பண்ணிக்குமா. அப்புறம் திருப்பி சொல்லும்போது நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் எடுத்து படிச்சுக்கணும். 127 நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கான் பாருங்கள். எர்த்தோட மேக்னெட்டிக் பற்றி படித்தா அது ஜியோ மேக்னடிசம். இப்போ எர்த்தோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இந்த படம்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ஹைலைட் பண்ணியிருக்கல, அதுக்கு கீழே இருக்குது. இது கிளியர்மா? எஸ் சார். ஓகேம்மா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டிக்ளினேஷன் என்ன, இன்க்ளினேஷன் இல்லாட்டி டிப்பு, ரெண்டுமே டி தான் ஆரம்பிக்குது பாருங்கள். அது டிக்ளினேஷன், இது டிப்பு. நீ குழப்பிப்பேன் தான் இன்க்ளினேஷன் கொடுத்துட்றான். அப்போ டிக்ளினேஷன் இன்க்ளினேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அந்த இன்க்ளினேஷன் ஒரு டிஎஸ் எடுத்தீங்கன்னா டிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர். அப்போ ஹரிசாண்டல் காம்பனம்னா என்ன? சரி, 2 மார்க் அப்படியே டேரெக்டாக சொன்னால் புரியாது, அதனால் கொஞ்சம் கிளியராக கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சார் என்ன வரைஞ்சிருக்கேன், சரி இப்போ இந்த கிளாஸை பொறுத்து இது பேர் எர்த்து. சரி ரைட்மா. ஸோ ஒரு எர்த்து இருக்குது, நார்த்து சவுத்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ சார் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் வரைஞ்சேனே, எங்கேருந்து எங்கே வரைஞ்சேன், மேக்னெட்டிக் லைன்ஸ் வரைஞ்சேனே. நார்த் டு சவுத். ஆமாம், இதெல்லாம் நீ கூட சின்ன கிளாஸில் கூட படிச்சுக்கலாம். மேக்னெட்டிக் லைன்ஸு நார்த்லேருந்து சவுத்து போகுதுன்னு. ஆக்சுவலி இது வந்து ஒரு எர்த்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து ஜாகிரபிக்கல் நார்த்து, ஜாகிரபிக்கல் சவுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த லைன் வரைய போகிறேன், நல்லா கவனிங்க எப்படி வரைகிறேன்ட்டு. இப்போ எர்த்துக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்குது. ஆஹா, கொஞ்சம் தள்ளி போகணும் ஸ்கெட்சில். அது இந்த படத்துலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது படமானே புரிஞ்சிக்க முடியல சாருங்கிறீங்களா? இது ஜாகிரபிக்கல் நார்த்து, ஜாகிரபிக்கல் சவுத்துமா. ஆனால் எர்த்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு 10 டிகிரி சாஞ்சிருக்கா இல்லையா? அப்போ சாஞ்சிருக்கனால அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு புது இடத்துலேருந்து. புரியுதா? அப்போ இதுதான் ஆக்சுவல் நார்த்து, ஆக்சுவல் சவுத்து. அப்போ அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இது பேர் மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து. இதில் எது டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்ம நார்த்து சவுத்துன்னு சொல்கிறோம்ல பொதுவாக. இப்போ நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணுறோம். இப்போ ஒரு பூமி இப்படி வரைவீங்களே, இப்படி சிம்பிள் போடுவீங்களே, இப்படி தானே போடுவீங்க. நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு, கரெக்டாமா? வீஎன்எஸ் ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. சரி ரைட்டு. இப்போ நார்த்து சவுத்துன்னு சொல்கிறோம்ல, இதுதான் மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து, அதை தான் அப்படி சொல்கிறோம். ஆக்சுவலி பூமி இப்படி இருக்குன்னா ஜியாகிரபிக்கலாக உள்ளது, ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி உள்ளது. ஜியாகிரபிக் நார்த்து, ஜியாகிரபிக் சவுத்து. இங்கே உள்ளது மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து. ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மேக்னெட்டிக்கை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அது நார்த்துனா மேலே கிடையாது, இப்படி இருக்காது. ஆக்சுவலி இப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இதான் மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து. இப்படி வரணும், நேரமாக இருக்கும். அப்புறம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இப்படி வந்துடும். சரிங்களா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிச்சுப்பாங்க. இந்த ஜாகிரபிக் நார்த்தையும் ஜாகிரபிக் சவுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன், ஒரு டேர்ம் வரும், ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சேன். அப்போ அந்த லைன் இருக்க மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேன் வரைகிறேன். புரியுதாம்மா? ஒரு பூமியை ரெண்டாக பூமி வந்து கேக் மாதிரி இமேஜ் பண்ணி, ரவுண்டாக உள்ள கேக்கு இப்போ ரெண்டாக வெட்டுறேன். அந்த கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியோட பிளேனை தான் நான் ஒரு பிளேன் மாதிரி இமேஜ் பண்ணிக்க பாருங்க. இப்போ ஜாகிரபிக்கல் அர்த்தம் ஜாகிரபிக்கல் சவுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேனு. சரிங்களா? இந்த பிளேனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. யாருக்கா தெரியுமா? ஜாகிரபிக் சவுத்தும் ஜாகிரபிக் நார்த்துக்கும் உள்ள பிளேன் பேர் என்ன? மெரிடியன். சூப்பரா, எக்ஸலன்ட். இது தான் என்ன, ஜாகிரபிக் மெரிடியன். வெரி குட்மா. ஏன்னா எடுத்தோடனே சும்மா ஜாகிரபிக் மெரிடியன்னு சொன்னால் உனக்கு புரியாது. அதனால தான் அந்த படத்தை வரைஞ்சி சொல்கிறேன் நான். நீ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இதெல்லாம் 1 மார்க்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஜாகிரபிக் நார்த்தும் ஜாகிரபிக் சவுத்தும் உள்ள பிளேன் பேர் ஜாகிரபிக் மெரிடியன். இந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் நார்த்தையும் மேக்னெட்டிக் சவுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கிராஸாக வரும்.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பிளேன் வரைங்க, மேன் நார்த்துக்கும் மேண்டி சவுத்துக்கும். ஓகேம்மா? இப்போ இதுக்கு பேர் என்னம்மா சொல்லலாம், அந்த பிளேனுக்கு பேர்? மேக்னெட்டிக் மெரிடியன். வெரி குட்மா. அப்போ நம்மள்ட்ட 2 மெரிடியன் இருக்கு, ஜியாகிரபிக் மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், 2 பிளேன் இருக்குது. இதில் ஜியாகிரபிக் மெரிடியன் ஃபிக்ஸடு, கரெக்டாக? ஜியாகிரபிக் மெரிடியன் ஃபிக்ஸடு. ஆனால் மேக்னெட்டிக் மெரிடியன் இப்போ நான் இந்த இப்போ இங்கே இப்படி வரைஞ்சிருக்கேன், இந்த இடத்துல இப்படி போகும், இந்த இடத்துல இப்படி போகும். ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அந்த மேக்னெட்டிக் இது மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். ஏன்னா காந்த கட்டி தொங்கிட்டா எப்படி நிற்கும், நார்த் சவுத்தாக நிற்கும்னு சொல்கிறோம். அது இந்த இடத்துல ஒரு மாதிரி நிற்கும், இந்த இடத்துல ஒரு மாதிரி நிற்கும். அதாவது டுவர்ட்ஸு நார்த் சவுத்தை ஃபேஸ் பண்ணி நிற்கும். அப்போ அந்த மேக்னெட்டிக் மெரிடியன் மாறிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு பிளேஸ்லேயும். சொல்ல வரது புரியுது அவங்களுக்கு? ஜியாகிரபிக் மெரிடியன் ஃபிக்ஸடு, மேக்னெட்டிக் மெரிடியன் ஒவ்வொரு இடத்துலையும் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா அந்த காந்தம் இங்கே வச்சிங்கன்னா இப்படி நின்றுண்டா, இப்படி வச்சா நேராகவே நின்றுடும் காந்தம், ஏன்னா நார்த் சவுத்து. ஆனால் இப்படி வச்சா எப்படி நிற்கும், கொஞ்சம் டேர்ன் ஆகி ஒரு ஆங்கிளில் நிற்கும், நார்த் சவுத்தை பேஸ் பண்ணி இப்படி நிற்கும். இங்கே வச்சோம்னா இப்படி நிற்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறேன்னா நம்மள்ட்ட 2 விதமான மெரிடியன் இருக்குது, ஜியாகிரபிக், மேக்னெட்டிக். அப்போ அந்த ஜியாகிரபிக் மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது பாருங்கள், இங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள், புரியுதா? அது பேர் தான் டிப்பு. டிப்புங்கிற ஃபஸ்ட் என்ன டிக்ளினேஷனாமா, டிக்ளினேஷன் டி. எல்லாத்தையும் 2 மார்க்கில் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான், புரிஞ்சுட்டு பண்ணாலும் சரி, இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதான். ஆங்கிள் பிட்வீன், முக்கியமாக 2 மார்க்குமா, பேஜ் 128 இருக்கு பாருங்கள், 3 2 மார்க், நீ வேறு எதுவும் படிக்க வேணாம். ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அண்டு ஜியாகிரபிக் மெரிடியன் அட் தட் பாயிண்ட். நான் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அந்த இடத்துல 2த்துக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. அடுத்து இன்க்ளினேஷனுங்கிறாங்க, இல்லாட்டி டிப்புன்னு சொல்கிறாங்க, டிப்பு. இது வந்து ஐன்னு சொல்கிறோம். இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எர்த்து வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் சொல்லிட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைரக்ஷன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த ஊர் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கண்ட்ரியில் இருக்கும், இந்த இடத்துல மேக்னெட்டிக் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ அதுக்கு மேலே உள்ளதான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சர்ஃபேஸில் வரையணும், பூமி மேலே இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க, அதனால தான் இப்படி வரைஞ்சிருக்காங்க சுற்றி. இப்போ இந்த லைன் இது வழியால் போகுதுன்னு இமேஜின் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் டைரக்ஷன் எப்படி இருக்கும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இது அப்படியே நீ ஃபஸ்ட் லெசனில் படித்து தான் எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைஞ்சோம்ல, ஏதோ ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அது ஓகேடா, எலக்ட்ரிக் டைரக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆனால் இடையில ஏதோ ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி படிச்சிங்களா இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் என்ன பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு பாயிண்டில் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த இடம்னா நார்த்துன்னு சொல்லுவேன், இந்த இடம்னா சவுத்துன்னு சொல்லுவேன், இந்த இடத்த நீ என்ன சொல்லுவ? இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, டேன்ஜென்டல் ட்ரா பண்ணுறாங்க. அந்த வார்த்தையை எதிர்பார்த்துன்னு சொல்ல மாட்டேறீங்களே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரையும் போது ஒரு பாயிண்டில் டேன்ஜென்டல் ட்ரா பண்ணுறோம். அந்த டேன்ஜென்ட் தான் என்னத்தை சொல்ல வரும், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்ல வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம்னா இப்படி வரும். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பூமியில் எந்த ஒரு பிளேஸ் எடுத்துக்க, இப்போ நம்ம திருவாரூரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க, நம்ம இப்படி டேன்ஜென்டில் வரைகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அது ஏதோ ஒரு ஆங்கிளில் தான் போயிட்டு இருக்கும், புரியுதா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை 2ஆக பிரிக்கிறாங்க, ஹரிசாண்டலு, வெர்டிக்கல், பிஹெச் பிவி. புரியுதாம்மா? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதோ ஒரு இடத்துல, நம்ம திருவாரூரில் எடுத்துக்கிறோம், திருவாரூரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது, அதாவது டேன்ஜென்டில் வரைகிறோம். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ஓகேவா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை 2ஆக பிரிக்கிறாங்க, ஹரிசாண்டல், வெர்டிக்கல்னு. அந்த ஹரிசாண்டலுக்கும் பிக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஒரு ஏதோ ஒரு பாயிண்டில் ஹரிசாண்டல் காம்பனண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ரெசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் ஐ. நோட் பண்ணிங்க, ஆங்கிள் பிட்வீன் பிஹெச் அண்டு பி. ஹரிசாண்டல் காம்பனண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த பிளேஸில் உள்ள ரெசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இன்க்ளினேஷன். அடுத்த 3வது பிஹெச் டெஃபினேஷன் கொடுக்கணுமா? உங்களுக்கே தெரியுமே பிஹெச்சுக்கு என்னம்மா டெஃபினேஷனு, அதுதான் டெஃபினேஷனு.
The horizontal component of the magnetic at the point is called horizontal component of magnetic field. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க அது. அவ்வளோதான். இந்த 3 இதையும் அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். இந்த இன்க்ளினேஷன் வேல்யூ மாறும். ஏன்னா இந்த ரிசல்டன்ட் ஹரிசாண்டல் ஃபிக்ஸடு தான்டா. ஹரிசாண்டலாக போயிட்டு இருக்கும். இந்த பியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும், பியோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதனால் இந்த ஆங்கிளும் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ இந்த பிஹெச்சை கூட விட்டுருங்க. பிஹெச் ஒரு கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்ம எர்த்தோட ஈக்குவேட்டார் வரும்போது என்ன பிஹெச் வேல்யூ இருக்கோ அதான் நம்ம ஹரிசாண்டல் காம்பவுண்ட்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து விட்டுருங்க. தேர்டு கூட யூஸ்லெஸ்ஸு. நமக்கு இருக்கக்கூடியது அந்த டிப்பு இன்க்ளினேஷன் தான். டிப்புனா மேண்டி மெரிடியனுக்கோ ஜியாக்ரபிக் மெரிடியனுக்கும் ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? மாறிக்கிட்டே இருக்கிறது புரியுதா? ஏன்னா மேண்டி மெரிடியன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்க்ளினேஷன் இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபிக்ஸடாக வச்சுங்க. அந்த இடத்தோட ரெசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும் ரெசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இதுவும் மாறும். அப்போ இந்த 2 வேல்யூ வச்சுக்கிட்டு தான் ஏர் நேவிகேஷனும் சி நேவிகேஷன் நடக்குது. இந்த இடத்த பார்ப்போமா? இந்த பாயிண்ட் 1 2 3 4 போட்டோன்னே இந்த 1ஆவது இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த டிகிரி மாதிரி தான் கொடுப்பாங்க. டிப்போட வேல்யூ வந்து 13.6. ஸோ அந்த மாதிரி சம்திங் வேல்யூ கொடுத்துருவாங்க. அது மாதிரி 2லேயும் அப்படி தான், 3லேயும் அப்படி தான், 4லேயும் அப்படி தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்கான D, I வேல்யூ இருக்கும். D, I. ஸோ இந்த மாதிரி அந்த DI வேல்யூ வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்காங்க. ஏர் நேவிகேஷன்லையும் சரி, சி நேவிகேஷன்லையும் சரி. இதே மாதிரி தான் பேர்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பறந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டுருக்கு. அது ஒன்றும் யார்கிட்டையும் போய் ரூட்லாம் கேட்கல. சரிங்களா? ஜஸ்ட்டு அந்த D வேல்யூ, I வேல்யூ அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுது, இந்த ஆங்கிளில் இருக்குன்னு கண்டுபிடி. இப்போ நம்ம சொல்கிறாங்களே, இந்த கொலம்பஸ் என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன கண்டுபிடிச்சாரு? அமெரிக்கா கண்டுபிடிச்சாருன்னா கொலம்பஸ். அவரை கண்டுபிடிச்சாரு. நம்ம என்ன பண்ணுறாங்க, கடலில் போக்குவரத்து பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கண்ட்ரி தெரியுது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அது நல்லா டெவலப் ஆகிருக்கு. அது இந்த ஆங்கிளில் இருக்குன்னா ஒரு எழுதி வச்சுட்டு போயிட்டார், அவ்வளோதான். அப்போ எல்லோரும் அந்த ஆங்கிளில் போனாங்கன்னா அது வந்துடும், அந்த D, அந்த I. இப்போ நம்ம சென்னை இருக்குல்ல, நம்ம ஏன்னா தமிழ்நாட்டோட பெரிய மாநகரம் தான், தலைநகரே அதுதான். நம்ம சென்னையோட D வேல்யூ, I வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா 1 மார்க்கில் கேட்டு விட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இருந்தால் இப்போ நம்ம சென்னையோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா லெவலாம் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தான் இருக்கும், ரொம்பலாம் வேரியேஷன் இருக்காது. இப்போ சென்னையோட D வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ளினேஷன். சென்னைக்கு வந்து -1 டிகிரி 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே ஆங்கிள் தான். அண்டர்லைன் பண்ணிங்க. 128 நமக்கு இருக்குது பாருங்கள். சென்னையோட டிக்ளினேஷன் வேல்யூ 1 டிகிரி 60 மினிட்டு. அந்த நெகட்டிவ் எதை மீன் பண்ணுதுன்னா அது வெஸ்ட் சைடு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுதான். இப்படியே 2ஆக பிரிச்சுருங்க. ஓகேவா? 4ஆக பிரிச்சோமா, அது நார்த்து சவுத்து. பாசிட்டிவ் வேல்யூலாம் வருதுன்னா அது நார்த் சைடில் இருக்குன்னு அர்த்தம். சவுத் வேல்யூ வருதா நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னா சவுத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டுமா எப்படி எடுத்துக்கலாம், மைனஸ்னால் லெஃப்ட்டு, ப்ளஸ்னால் ரைட்டு. இப்போ ப்ளஸில் வந்துச்சுன்னா ஈஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம், மைனஸில் வந்தால் வெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன சொல்ல வரான், இந்த இடத்துல இருக்கணுங்க, நம்ம இந்தியா எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு அவன் சொல்ல வரான். ஏன்னா -1னா மைனஸ்னால் லெஃப்ட் சைடுன்னு அவன் சொல்கிறான். 1னா இப்போ பக்கத்துலேயே இருக்குது, ஈக்குவல்டர் பக்கத்துலேயே. நான் இப்போ சார் ரைட்டாக இப்போ நீங்கள் இந்தியா மேப் இந்த இடத்துல நம்ம இருக்கும், இந்தியான்னு கிடையாது, சென்னை. இப்போ சென்னை வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி அவன் காட்டுறான். கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கம்மா? எஸ் சார். இந்த இடத்துல இருக்க மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிக்ளினேஷன் வேல்யூ இருக்கும். சரி, அதே மாதிரி இன்க்ளினேஷன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க சென்னைக்கு, கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். 14 டிகிரி 28 மினிட். எஸ். அப்போ இன்க்ளினேஷன் வேல்யூ வந்து 14 டிகிரி 28 மினிட்ஸு. இன்னும் இதை டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளோலாம் போக வேணாம். சும்மா நம்ம 2 மார்க் தானே இருந்தாலும் மொதல் கிளாஸுனால தான் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அடுத்ததெல்லாம் நீங்கள் படித்தா தான் வரப்போகுது, ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ டிக்ளினேஷன் வேல்யூ -1 டிகிரி 60 மினிட்ஸு, இன்க்ளினேஷன் வேல்யூ 14 டிகிரி 28 மினிட்ஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட D வேல்யூ, I வேல்யூ கண்டுபிடிச்சி வைங்க. சாயங்காலம் சொல்லணும்.
சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்களேன், டிக்ளினேஷன் இமேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேல்யூ எப்படி மாறுதுன்னு காட்டுவான். தி வேரியேஷன் ஆஃப் டி அண்ட் ஐன்னு போடுங்க. டிக்ளினேஷன் இன்க்ளினேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னு போட்டிங்கன்னா அப்படியே வேல்யூ வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், அப்படியே மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அது அழகாக காட்டுவாங்க. ஜஸ்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, ரெண்டு வேல்யூமே அப்படி தான், ஜஸ்ட்டு பார்த்துங்க. ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஈன்னு போடுங்க, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஇ. அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஐஇ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெர்டிகல் காம்பவுண்ட் சொல்கிறோமா, ஹரிசாண்டல் காம்பவுண்ட்னா என்ன தீட்டா வரும், இந்த சைன் காசெல்லாம் சொல்லுவீங்களா. ஹரிசாண்டல் காம்பவுண்ட்னா cos theta. காஸ் தீட்டா ஞாபகம் இருக்காமா. அப்போ ஹரிசாண்டல் காஸ் தீட்டா, வெர்டிகல்னா சைன் தீட்டா. அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, இந்த பிஹெச்சோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாம், பிஇ காஸ் தீட்டாக்கு ஈக்குவல், தீட்டாக்கு பதிலாக ஐ போட்டுங்க, காஸ் ஐக்கு ஈக்குவல். அது மாதிரி வெர்டிகல் காம்பவுண்ட்னா பிஇ சைன் ஐக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன ஆயிரும், பிஇ பிஇ கேன்சல் ஆயிரும். ஆஹா, அப்படி தலைகளாக டிவைட் பண்ணுங்கம்மா. சைன் ஐ பை காஸ் ஐ அப்படி போடுங்க. இப்போ சைன் ஐ பை காஸ் ஐனா என்ன வந்துடும், tan ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்கன்னா பிவி பை பிஹெச். இந்த ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிங்க, முக்கியமான ஈக்குவேஷன். இந்த ஐ வேல்யூலாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்பீங்க நீங்கள். அதுதான் இந்த பிவி வேல்யூ பிஹெச் வேல்யூ டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ நம்பர் வருது பார்த்தீங்களா, அந்த தீட்டா டேன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ வந்துடும். இப்படி தான் ஐயோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். ஐனா எப்படி கண்டுபிடிப்பீங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் பிவி பை பிஹெச். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த பிவிஎம் பிஹெச்சை டிவைட் பண்ணிங்கன்னா ஐயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த டிகிரிலாம் சொல்லணும்னாமா, இப்போ நடுவில் ஈக்குவேட்டர்னா தீட்டாவோட வேல்யூ என்ன பொதுவாக 0 டிகிரி. போல்ஸ்னால் தீட்டாவோட வேல்யூ என்ன 90 degree. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். டிங்கிறது நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம், ஆன்டி மெரிட் ஜாகிரபியில் ஆங்கிள். ஐ வேல்யூ வந்து நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், பிவி பிஹெச் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா பிவியும் பிஹெச்சை டிவைட் பண்ணால் தான் ஐ கிடைக்குது. அப்போ ஐயோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் சேம் தான். இங்கே ஐ ஈக்குவல் டு 0 டிகிரி, இங்கே ஐ ஈக்குவல் டு 90 டிகிரி. புரியுதாம்மா, ஈக்குவேட்டரில் 0 டிகிரியா, போலில் 90 டிகிரியா. அப்படியே போக போக ஐயோட வேல்யூ குறைஞ்சிட்டு வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கீழே. புரியுதா, 90 டிகிரி 0 இப்படி இமேஜின் பண்ணிங்க, 90 0 90. அப்போ ஃபஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம், ஏன்னா ஆங்கிள் குறையுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆங்கிள் அதிகமாகுதா, அந்த பிவி பிஹெச் வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அப்போ போக போக என்ன ஆகிட்டு இருக்கும், ஆங்கிளை குறைஞ்சிட்டே போகும், இங்கேருந்து போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த வி வேல்யூ ஹச் வேல்யூ. ஒரே இதில் எவ்வளோதான் இதில் சார் மயக்க வர மாதிரி இருக்கும். சரி ரைட்டு, நான் முடிச்சுருவோம். இப்போ எர்த் இருக்குல்ல, இப்போ இதோட மேக்னிஃபைட் நான் எப்படி போட்டிருக்கேன், இப்படி உள்ளேருந்து வெளியில் வந்து போகிற மாதிரி போட்டிருக்கேன். கரெக்டாக கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி காட்டணும், நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ என்ன சொல்கிறான், போலில் ஐ ஈக்குவல் டு 90 டிகிரியா 1 மார்க்கு, ஈக்குவேட்டரில் ஐ ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டர் வரும்போது இந்த வேல்யூ வந்து குறையுது, இல்லை இங்கேருந்து கீழே போகும்போது அதிகமாகுது. அதையும் நம்ம பார்த்துக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். இது எப்படி சார் அவன் சொல்கிறாங்க 0 டிகிரி 90 டிகிரினா, tan ஐ ஃபார்மில் தான். tan ஐ ஈக்குவல் டு பிவி பை பிஹெச். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேட்டரில் பாருங்களேன், இதை நம்ம ஈக்குவேட்டர் நடுவில், ஈக்குவேட்டரில் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இருக்கா வெர்டிகல் காம்பவுண்ட் இருக்கா, ஃபுல்லாகவே என்ன இருக்குது, ஹரிசாண்டல் நம்ம சர்ஃபேஸ்க்கு ஹரிசாண்டலாகவே போகுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், இந்த லைன்ஸ்லாம் எப்படி போகுது, ஹரிசாண்டலாக போகுது. இதே இப்போ ஒரு இந்த இடம்னு எடுத்துங்களேன், இந்த இடத்துல ஹரிசாண்டலும் இருக்கும் வெர்டிகலும் இருக்கும். கரெக்டாக இப்போ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உள்ளே பூந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒன்லி யார் மட்டும்தான் இருக்குது, ஹரிசாண்டல் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ tan ஐ ஈக்குவல் டு பிவி வைக்கச்சு. ஈக்குவேட்டரை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் 0, ஹரிசாண்டல் தான் ஃபுல்லாகவே இருக்கும். பிஹெச் ஈக்குவல் டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக, அப்போ பிவி 0னா என்ன ஆயிரும், tan ஐயோட வேல்யூ 0.
கரெக்டாமா? ஹரிசாண்டல் காம்பனன்ஸ் மேக்ஸிமம். அதான் வெர்டிகல் காம்பனன்ஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் தான் மேக்னிஃபைடு இருக்குங்கிறாங்க. ஐயோட வேல்யூ 0 டிகிரின்னு சொல்கிறாங்கடா. tan 0 0 தானம்மா? ஆமாம், அதனால ஐ கூட 0 டிகிரின்னு அவன் சொல்கிறான். ஓகேவா? இதே அடுத்து போல்ஸ் போயிருங்க. இது 1 மார்க்குமா எல்லாமே. ஈக்குவேட்டரில் வெர்டிக்கல் வேல்யூ என்ன? 0. எர்த்தோட மேக்னிஃபைடு ஃபுல்லாகவே ஹரிசாண்டல் மேக்னிஃபைடு மட்டும் தான் இருக்கும். இதே போல்ஸ் போயிட்டிங்கன்னா இந்த இடம் போல்ஸில் ஃபுல்லாகவே என்ன தான் இருக்கும்? வெர்டிக்கல். வெரி குட். ஃபுல்லாகவே வெர்டிக்கல் தான். எர்த்தோட மேக்னிஃபைடு ஃபுல்லாக வெர்டிக்கல் தான். ஹரிசாண்டல் வேல்யூ 0 ஆயிரும். ஓகேவா? ரைட். அப்போ ஹரிசாண்டல் வேல்யூ 0 போட்டிங்கன்னா இது மேக்ஸிமம், இது 0. அப்போ எனிதிங் பை 0 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி. அப்போ tan ஐயோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ ஐ ஈக்குவல் என்னம்மா? 90. புரியுதாம்மா? ஸோ இப்போ நான் ஈக்குவேட்டர் சொல்லிட்டேன், போல்டு சொல்லிட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சின்னா அங்கே பிவி வேல்யூ ஒன்று இருக்கும், பிஹெச் வேல்யூ ஒன்று இருக்கும். ரெண்டுமே வேறு வேறு வேல்யூ ஒவ்வொரு பிளேஸ்லேயும். இப்போ திருவாரூரில் ஒரு வேல்யூ இருக்கும், பிவி வேல்யூ. இதை நீங்கள் பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா மாறிடும், தஞ்சாவூர் போனீங்கன்னா மாறிவிடும், மயிலாடுதுறை போனால் மாறிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பிவி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், கரஸ்பாண்டிங்கில் ஐ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஐ வேல்யூ வச்சுக்கிட்டு தான் நேவிகேஷன் எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிக்க போனீங்கன்னா அது அப்படியே ஒன்று தேவைப்படுமா? அதனால் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதில் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பார்க்கல, ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் எர்த்துக்கு என்ன இருக்குது, எர்த்துக்கு மேக்னெட்டிக் நேச்சர் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்ன ரீசனுங்கிறது இன்னமும் ப்ரெடிக்டபிள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன எர்த்தோட காம்பனன்ட்ஸ்னு ஒரு 2 காம்பனன்ட் சொன்னாங்க. டிக்ளினேஷனு, இன்க்ளினேஷனு. டிக்ளினேஷன் ஒரு 2 மார்க்கு, இன்க்ளினேஷன் 2 மார்க்கு. அதை மட்டும் நல்லா படிச்சுங்க. இந்த ஈக்குவேஷன்ஸை பார்த்து வச்சுங்க. இது யூஸ் பண்ணுற மாதிரியே 1 மார்க் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ரைட். ஸ்கையோட கலர் என்னம்மா? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஸ்கையோட கலர் என்ன? ப்ளூ கலரு. நீங்கள் அந்த ஹாலிவுட் மூவிலலாம் கூட சும்மா பார்த்துருக்கலாம். ஸ்கை வந்து கலர் கலராக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நார்த் அண்ட் சவுத். எஸ், வெரி குட் மேம். வேறு பிங்க் கலரு, க்ரீனிஷ் கலரு, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த சேம் எஃபெக்ட். வாட் இஸ் சார்? மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க, டாஸ்லிங் கலர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கே மட்டும்தான் நடக்குதுன்னா இந்த போல்ஸில் தான், நார்த் சைட்லேயும் சவுத் சைட்லேயும் தான் நடக்குதான். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நார்த்லேயும் சவுத்துலேயும் சார்ஜர் பார்ட்டிகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஹாட் ரேஸ் வருதுன்னு சொன்னேன்னா, அப்போ சார்ஜர் பார்ட்டிகள் இருக்குமா. இந்த சார்ஜர் பார்ட்டிகள் என்ன பண்ணுது, இப்போ நம்ம ஸ்கைன்னு ஒன்று இருக்காமா. ஆக்சுவலி நம்ம எதை ஸ்கைன்னு சொல்கிறோம்? நம்மளை சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் தான். நம்ம எர்த்தை சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் பேர் ஸ்கை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஸ்கையில் என்ன இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா, சார்ஜர் பார்ட்டிகள் நிறையா இருக்கிறத இமேஜின் பண்ணிங்க. இப்போ எர்த் இருக்குன்னா, இந்த எர்த்துக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி சார்ஜர் பார்ட்டிகள் இருக்குது. அப்புறம் ஒரே கலராக போயிடுச்சு. டாப்லேயும் பாட்டப்லேயும் சார்ஜ் பார்ட்டிகள் அதிகமாக இருக்கான், டியூ டு த ஹாட் ரேஸ் ஃப்ரம் த சன். அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எர்த்தோட மேக்னிஃபைடிங் இருக்குல்ல, நார்த்தில் மேக்னிஃபைடு ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னோம், சவுத்துலேயும் மேக்னிஃபைடு ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ அந்த மேக்னிஃபைடோ சார்ஜ் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால அங்கே ஒரு கலராக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் கலரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க, அது மட்டும் போதும். அரோரா போராலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ். 1 மார்க் தான், வேறு எதுவுமே நீ படிக்கலாம். ஓகேவா? அரோரா நார்த்தன் லைட்ஸுக்கு பேர் அரோரா போராலிஸ். அண்டர்லைன் பண்ணிங்க. போராலிஸ் நார்த்தன் லைட், ஆஸ்ட்ராலிஸ் சவுத்தன் லைட். ஓகேவா? ஆஸ்ட்ராலிஸ் எஸ் சவுண்டு வருது பாருங்கள், எஸ் வரனால சவுத்தன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரோரா போராலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ். அரோரா போராலிஸ் என்ன கலரில் இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேல் எல்லோயிஸ் கலர். இல்லை, அது கலர் ரெண்டுமே மாதிரி தான் வருது. தேர் கால்டு அரோரா போராலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் வந்து இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்ட்ராக்ஷன் ஆகிறது தான். இந்த ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல்.
தெரியுது அண்டர்லைன் பண்ணுறது. சார்ஜ்டு பார்ட்டிக்கல் கேஸை பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரில் இன்ட்ராக்ஷன் ஆகுது. யார் கூட, எர்த்தோட மேண்டிஃபீல்டோட. அப்படி மேண்டிஃபீல்டோட இன்ட்ராக்ட் ஆகும்போது என்ன பண்ணுது, லைட்டை எமிட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ எந்த பார்ட்டிக்கல் எதோட இன்ட்ராக்ட் ஆகுது, அந்த பார்ட்டிக்கலோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் கலர் இருக்கும். பேல் எல்லோயிஸ் க்ரீன் கலர். அந்த ஸ்கை காட்டிக்கிறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் காட்டிக்கிறாங்களே, ஸ்கை கலர் என்னவாக இருக்குது, பேல் எல்லோயிஸ், லைட் பச்சை கிளி பச்சை கலரில் இருக்குது. மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் இன்ட்ராக்ட் ஆனால், எர்த்தோட மேண்டிஃபீல்டோட ஆக்சிஜன் இன்ட்ராக்ட் ஆனால் எல்லோ கலர். நீ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லோ, ஓ சவுண்டு வருதா, எல்லோ, அப்போ ஆக்சிஜன். 1 மார்க் தான், வேறு எதுவும் நீ படிக்க வேணாம். புரியுதாடா, எல்லோ ஆக்சிஜன். ஓகேவா? அடுத்த பர்பிள்ஸ் ரெட் கலர். கடைசி படம் காட்டிக்கிறாங்க பாருங்கள், பேர் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. பர்பிளும் ரெட்டு கலந்த மாதிரி இருக்குது. ரெட்டு டி சவுண்டு வருது பார்த்தீங்களா, டி சவுண்டு, ரெட்டு டி டி அப்படின்னு நான் வச்சுக்கேன். டி டி வர்றதுனால நைட்ரஜன். ரெட்டுலேயும் டி இருக்குது, நைட்ரஜன்லேயும் டி சவுண்டு வருது, அப்போ நைட்ரஜன். அப்போ ஆக்சிஜன் நைட்ரஜன். ஆக்சிஜன்னா எல்லோ கலரு, நைட்ரஜன்னா ரெட் கலர். ஸோ இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா எர்த்தோட மேண்டிஃபீல்ட் நேச்சர்.